நுங்கத்தம் பாத்தியா சர்பத்தை கேட்டியா அட கூத் 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 நுங்கத்தம் பாத்தியா வெயிலத்தம் பாத்தியா சர்பத்தை குடிச்சியா கூத் கூத் கூத். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல. இத ஒரு கொசு மருந்து அடிச்சு கொல்லுங்களேடான்னா யார் கேக்குறா? இவளை பார்த்தா உனக்கு கொசு மாதிரியே அடி தெரியுது. அடிக்கிற மொட்டை வெயிலுக்கு தலையில சொட்டையே விழுந்துரும் போல. இங்க நின்று ஆடுறா பாருங்க. இந்த கொசு மட்டும் இல்லடி, இந்த கொசு பண்ற தொல்லையும் கொஞ்சம் பெருசாதான் இருக்கு. நீ சொல்றது சரிதான் சரிதான். ஆஹா, கஸ்டமர் என்ன அழகான கஸ்டமர், அப்படியே அமைக்கிற வேண்டியதான். வாங்கக்கா வாங்க. அடியே, நான் வருவேன், இல்லே இங்கே பாய் விரிச்சு மல்லாக்க படுப்பேன். உனக்கு என்னடி? என்ன இன்னைக்கு லந்து கொஞ்சம் ஓவரா இருக்கு, பொறுமையா இருடி, வந்து ஒரு சர்பத்தை குடிடி. இருடி, டிபார்ட்மெண்ட் மேலலாம் நான் ரொம்ப கோவமா இருக்கேன் பாத்துக்க. நான் என்ன பெரிய டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறேன், நானே தள்ளுவண்டி கடையை போட்டுக்கிட்டு இருக்கேன். என் மேல உனக்கு என்னடி கோவம்? வாங்கக்கா நயன்தாராக்கா. ஆமா, உங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு என்ன வேலைக்கு போயிருக்காரு? விளக்கமா பின்ன ஆள் இல்லைன்னு கூப்பிட்டாங்க, அதான் போயிருக்காரு. பின்னட்டும் பின்னட்டும், அடி வாங்க போறவர் அவர் தானே, பின்ன அவர் கையால பின்னாத்தான் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு பின்வாரா இருக்கும். நுங்கு சர்பத்து குடிங்கக்கா, ஹீட்டெல்லாம் குறைஞ்சி கூலா இருவீங்க. ரொம்ப கோவமா இருக்கீங்க போல. இது கூலான சர்பத்து, நுங்கு சர்பத்து. வாங்க அக்காவே வாங்க, குடிங்க சர்பத்தை குடிங்க. இது கூலான சர்பத்து, அட நொங்கு சர்பத்து. சரி சரி, ஒரு சர்பத்து என்ன வேலை? 50 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது நினைக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, 50 ரூபா தான், 50 ரூபா தான். சரி சரி, அப்போ பெஞ்செடு உட்காந்து சர்பத்தை குடிப்போம். என்னது பெஞ்சி சேரா? 500 ரூபாய்க்கு சர்பத்து கொடுக்குறவங்களுக்கே நான் இப்படி அடிக்கிற வெயில நட்டம நிக்க வச்சுதான் சர்பத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க குடிக்கிற 50 ரூபா சர்பத்துக்கு உங்களுக்கு பெஞ்சியும் சேரும் கொடுக்குறாங்க. அட போங்கக்கா. என்னக்கா இவ பொசுக்கு நீ இப்படி சொல்லிப்புட்டா? ஏன்டி நாலு முடி, ரொம்ப நாளா எனக்கு ஒரு டவுட் இருக்குடி, அதை நான் உங்ககிட்ட கேட்கட்டுமா? ஓஹோ, இவ்வளவு நாள் குளிர் அடிக்கும் போது மூளை ஃப்ரீஸா இருந்துச்சுன்னு நினைக்கேன். இப்பதான் வெயில் அடிச்சோடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குக்கா. வாய் கொழுப்பு ஜாஸ்தி தாண்டி, டவுட்டை கேட்டா பதில் சொல்லேண்டி. ஐய, இந்த அக்கா வேற ஏதாவது எசுக்கு பிசக்கா கேட்டு நமக்கு பதில் தெரியலன்னா அவமானமா பேருமே. பேசாம இந்த வேலையில நம்ம சின்ன பொண்ணை கோத்து விட்டுற வேண்டியதான். சின்ன பொண்ணுதான் நீ, ஒரு சிந்தனை சிற்பி தான். லூசு பொண்ணு நீ, இப்ப பிரில்லியன்ட் ஆயிட்டியே. என்ன இவ அடிக்கிற வெயிலுக்கு நாம தான் ஐஸ் போட்டு சர்பத்து விக்கிறோம்னு பார்த்தா நமக்கு ஐஸ் பாரையை தூக்கி வைக்கிறாளே. என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்? அறிவு கொழுந்தே, அறிவின் ஊற்றே. அடட, யாரடி கூப்பிடுற? உன்னை தாண்டி கூப்பிடுறேன். நீ எல்லாம் அப்துல் கலாம் கூட இருக்க வேண்டிய ஆளு, இப்படி வெயில்ல கஷ்டப்படுறிய. என்னது அப்துல் கலாம் கூட இருக்கணுமா? அவரு தான் மண்டையை போட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டாரு, அப்போ என்னைய சாக சொல்றியா? அப்படி சொல்லலடி, உனக்கு இருக்க அறிவுக்கு நீ விஞ்ஞானியா இருக்க வேண்டிய ஆளுன்னு சொல்ல வந்தேன். நமக்கு தெரிஞ்ச ஒரே விஞ்ஞானி அப்துல் கலாம் தானே, அதான் அவர் பேரை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அறிவாளின்னு சொன்னியா? நான் கூட எங்கேயாவது என்னை அல்பாதிஸ்ல அனுப்ப போறியோன்னு நினைச்சேன். இரு, உனக்கு ஒரு அற்புதமான கேள்வி இருக்கு, அத உன்கிட்ட நம்ம நயன்தாராக்கா கேட்கணும்னு சொன்னாங்க. நயன்தாராக்கா இங்க வாங்கக்கா. என்னக்கா எங்க போய் நிக்கிறீங்க, இங்க வாங்கல. என்னடா இது, வியாபாரம் வைக்க வந்த இடத்துல எனக்கு வந்த சோதனை. ஐயோ ஐயோ, கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லி தான் பள்ளிக்கூடம் பக்கமே போறதில்ல. என் மாமியார் கேள்வி கேட்குன்னு தான் வீட்டிலே இருக்கிறது இல்ல. என் புருஷன் கேள்வி கேட்கறான்னு தான் டைவர்ஸ் பண்ணிடலாமான்னு பார்த்தா இவன் என்னடான்னா இங்க வந்து கேள்வி கேட்கறா. இதுக்கு மேல நான் எங்க போறதுன்னு தெரியலையே. என்னக்கா இது, ஏதோ கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க, திடீர்னு ஆளையே காணோம். வெயில் மண்டை பொழக்குதடி, அதான் அந்த மரத்தடி நிழல்ல நிக்கலான்ட்டு போனேன். சரி, கேள்வியை நான் கேட்கவா? கேள்வி கேட்க போறது நீங்க தான், ஆனா என்கிட்ட கேட்காதீங்க. நம்ம சிந்தனை சிற்பி சின்ன பொண்ணு கிட்ட கேளுங்க. அட்ட பாவி, இவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னு என்ன கோத்து விடுறியாடி கொக்கி? என்ன சின்ன பொண்ணு, கேள்விக்கு பதில் சொல்லுவியா மாட்டியா? ஏன்டி நான் வியாபாரம் பார்க்க வந்தேனா வரவளுக்கும் போறவளுக்கும் பதில் சொல்ல வந்தேனா? முடியாது முடியாது. அக்கா, உங்க கேள்விக்கு அவ பதில் சொல்லனா நம்ம அவகிட்ட சர்பத்து வாங்க கூடாது, எப்படிக்கா? ஆமா சின்ன பொண்ணு, நீ பதில் சொன்னா நாங்க சர்பத்து வாங்கிக்கிறோம், அப்படி இல்லைன்னா வாங்க மாட்டோம். அட பாவிங்களா, காசு கொடுத்து சர்பத்து வாங்கின காலம் போய் அறிவு இருக்கான்னு செக் பண்ணி சர்பத்து வாங்குறாளுகளே. என்ன பண்ணலாம்? சரி, நமக்கு தெரிஞ்ச பதில அடிச்சு விடுவோம். கேள்வி கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன். புளிய மரம் நிறைய இருக்க ஊரை புளியம்பட்டின்னு சொல்றாங்க. ஆமா 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 ஆமா. வேப்ப மரம் நிறைய இருந்தா அந்த வேற
வேப்பங்குளம்னு சொல்றாங்க. ஐயோ ஆமாக்கா ஆமா, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? துபாய் எதுக்குடி துபாய்ன்னு சொல்லியிருக்காங்க. ம் இவ்வளவு கூட இங்க வியாபாரம் பார்க்கறதுக்கு பதிலா துபாய் குறுக்கு சொந்து துபாய் மெயின் ரோட்லயே போய் வியாபாரம் பார்க்கலாம். தபாய்கிரியா கண்ணம்மா தபாய்கிரியா, துபாய் போயிட்டு வந்த என்கிட்டே தபாய்கிரியா. தபாய்கிரியா கண்ணம்மா தபாய்கிரியா, துபாய் போயிட்டு வந்தவகிட்ட தபாய்கிரியா. ஆடினது போதுண்டி, ஆன்சரை சொல்லுடி. சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன், தொண்டை வலிக்குதக்கா என் மண்டை வலிக்குதக்கா. அழகா பாடுறியே, ஆன்சருக்கு வாடி. ஐயய்ய சரி, நமக்கு தோன்றதை சொல்லிட வேண்டியதான். சொல்லு சொல்லு சொன்னதை சொல்லு, சொல்லி தரும் பாடத்தை சொல்லு, உனக்கு தெரிஞ்ச ஆன்சரை தான் நீ கொஞ்சம் சொல்லு. ஏண்டி குந்தாணி கருப்பி 4 முடி நாத்து, உனக்கு ஆன்சர் தெரியாதுங்கிறதுக்காக என்ன கோத்து விட்டது மட்டும் இல்லாம ஆன்சர் சொல்லுன்னு என்கிட்ட வந்து இடிச்சுக்கிட்டா இருக்க. அதை விடு, உனக்கு சர்பத்து விக்கணுமா வேணாமா? ஐயோ எனக்கு சர்பத்து விக்கணும்டி விக்கணும். அப்ப பதில சொல்றீ. பதில் சொல்றேன் கேட்டுக்கோங்க. கேட்டு கோடி செவிட்டு காதே 4 மூடி நாத்து நாத்து, பதிலத்தானே சொல்ல போறேன், காது கொஞ்சம் தீட்டு தீட்டு. சொல்றீ. நல்லா கேட்டுக்கங்க. வேப்ப மரம் நிறைய இருந்தா வேப்பங்குளம்னு, புளிய மரம் நிறைய இருந்தா புளியம்பட்டின்னு பேர் வைக்க தெரிஞ்சவங்களுக்கு துபாய்னு பேர் வைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். ஏன்னா துபாயில நிறைய பாய்ங்க இருக்காங்க, அதனாலதான் அது துபாய்னு வச்சிருக்காங்க. வா சூப்பர் அடி சூப்பர். ச்சே, எனக்கு ரொம்ப நாளா இருந்த டவுட்டை தீர்த்துட்ட சின்ன பொண்ணு. எனக்கு ஒரு நொங்கு சர்பத்து கொடு. எப்படிக்கா சின்ன பொண்ணு ஆன்சர் அழகா சொன்னால? என்ன கோத்து விட்டது மட்டும் இல்லாம எப்படி அவளே ஆன்சர் சொன்ன மாதிரி பீத்திக்கிற அந்த 4 முடி நாத்து. ஆமா, எனக்கு ஒரு டவுட். ஆட போங்கடி, பள்ளிக்கூடத்து டீச்சர்கிட்ட கேட்க வேண்டிய டவுட் எல்லாம் என்கிட்ட கேட்டு உசுர வாங்குறீங்க. என்னால இதுக்கு மேல எந்த கலியும் பதில் சொல்ல முடியாது. ஐயோ நான் அதை பத்தி கேட்கலடி, உன் சர்பத்தை பத்தின டவுட். ஐயோ அறிவுபூர்வமா கேட்டா கூட சொல்லிடலாமே. நம்ம சர்பத்தை பத்தி கேட்டான்னா உண்மையில சொல்ல வேண்டி இருக்கும். நானே ஃப்ராட் பிக்காளி. என்னடி டவுட் கேட்க போற? இருங்கக்கா கேக்குறேன். ஏன்டி நீங்க கேள்விக்கு பதில் சொன்னா சர்பத்து வாங்கிறீங்களா? இப்ப என்ன அடுத்தடுத்து டவுட் கேட்டுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? அது வேற ஒண்ணு இல்லடி, உனக்கு அறிவு இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா இந்த சர்பத்தை ஏண்டி நொங்கு சர்பத்துன்னு சொல்றாங்க? அட நாதாரி, இதத்தான் கேட்டியா? ஒரு சர்பத்துக்குள்ள நொங்க போட்டிருந்ததுனால நொங்கு சர்பத்துன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட், அப்போ நீ இந்த சர்பத்துக்குள்ள நொங்கு தான் போட்டிருக்கியா? பின்ன உன்னை பங்கு வச்சு உள்ள வெட்டியா போட்டிருக்கேன்? அது இல்லடி, நேத்து நம்ம பரமசிவன் அண்ணன் பனை ஏறும்போது பக்கத்திலே நின்று நீ ஒரு குல நொங்கு வாங்கிட்டு வந்ததா பரமசிவன் அண்ணன் பொண்டாட்டி சொன்னாங்க. ஆமாமா ஆமா ஆமாமா ஆமா ஆமாமா ஆமா. ஆனா நீ வாங்கிட்டு வந்த ஒரு குல நொங்கும் உதிராம அப்படியே இருக்கும்போது இந்த சர்பத்துல எந்த நொங்கடி போட்ட? அடட்ட 4 முடியுமா நாத்து நச்சின்னு பாயிண்ட பிடிச்சிட்டால. அது 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 வந்து நாத்து நாத்து வந்து வந்து அதான் வந்துட்டல்லடி, பதில சொல்றீ. அது வந்து நீ பரமசிவன் வாங்கின ஒரு நொங்கு பத்தி தானே உனக்கு தெரியும். நான் நம்ம மாடசாமி அண்ணாச்சி கிட்ட போய் இன்னும் 2 குலம் நொங்கு வாங்கிட்டு வந்தேன். அதை வச்சுதான் இந்த நொங்கு சர்பத்தை செஞ்சேன். துபாய பத்தி கேள்வி கேட்கும் போது கூட துரு துருன்னு பதில் சொன்னவ, இந்த நொங்க பத்தி கேட்கும் போது ஏன்க்கா இப்படி பதட்டம் அடைகிறா? நானே ஒரிஜினல் நொங்குக்கு பதிலா அகரகரை வச்சு ஜெல்லி மாதிரி செஞ்சு சர்பத்துக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். உண்மை தெரிஞ்சா நம்மள ஊரோட சேர்ந்து உரிச்சு போடுவாங்க. உரிச்சு அடியே, அவதான் மாடசாமி கிட்ட வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றாள்ல, ஏண்டி துருவி திருவி கேள்வி கேட்கிற? வா, அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சர்பத்தை குடிச்சிட்டு ஆளாளுமா பேசிக்கிட்டு இடத்த காலி பண்ணுவோம். அப்படி சொல்லுங்கக்கா. வந்தமா சர்பத்தை குடிச்சமா போனமான்னு இல்லாம அதுக்கு ஒரு கேள்வி இதுக்கு ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அடிக்கிற வெயில்ல 50 ரூபா கொடுத்து சர்பத்து குடிக்கணுமான்னு யோசிக்கிறேன். 10 ரூபாய்க்கு எங்கேயாவது பாதாம் பால் வாங்கி குடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஆமாட்டி, பாதாம் பால் நீ எவனாவது சாக்கிரிய முடிய கலக்கி தருவான், அதை வாங்கி குடி. ஒரிஜினல் நொங்கு, குவாலிட்டியான நொங்கு, நேரடியா பனையில இருந்து வர பனங்காட்டு நொங்கு. அது சரிடி, அது என்னடி நேரடியா பனையில இருந்து வேற எங்கேயும் போயிட்டு வருமா இந்த நொங்கு இடையில? ஐய ஒரு ரைமிங்கு டைமிங்கோட பேசலான்னு பார்த்தா விட்ரியா நீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க நேமை இப்போ நாம பார்க்கலாம். சாந்தி சங்கர், மகிஷாலினி மதுரை, ஓவியா, செல்வம் தமிழ் செல்வம், ராஜி பூஜா, நிதிஷா, பொன்மலர், பாண்டி மயிலாடுதுறை, காமேஷ் கபி, பொன்மலர், மாரியம்மாள், விஷால் முருகன், சாந்தம், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ்.
தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் நாளைக்கு.